ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது யார் உங்களை எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசு உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றால் பயப்படாதிருங்கள். அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் ஏற்கனவே தோற்று போனவன். அவனுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கும்போது பிசாசு நம்மை தொடவே முடியாது. மனிதர்கள் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களா? உங்களோடு போராடுகிறார்களா? அவர்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நீங்கள் சும்மா இருங்கள், அது போதும். யாத்ராகமம் 14:14 சொல்கிறது போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வசனம் சொல்கிறது போல ஜெபம் மட்டும் பண்ணிவிட்டு சும்மா இருந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் உங்கள் சத்துருக்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி ஓடி போவார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணார கண்டிருக்கிறேன். ஒருமுறை நான் கர்நாடகாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது 30 வயதை தாண்டாத திருமணமான ஒரு வாலிபன் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான். என்னை அவமானப்படுத்தி பயமுறுத்தினான். அதுவும் இல்லாமல் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு ஓடிப்போ என்று சொல்லி எனக்கு மரண தேதி குறித்தான். அவன் எனக்கு கொடுத்தது ஏறக்குறைய 1 வார அவகாசம். நான் அவனோடு போராடவில்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று கண்ணீரோடு ஜெபித்தேன். அப்புறம் சும்மா இருந்தேன். என்னோடு கூட இருந்தவர்கள், அவன் ரவுடி, என்ன வேண்டுமானாலும் செய்வான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள் என்று என்னை பயமுறுத்தி வந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் மாலை ஆராதனையை முடித்துவிட்டு நான் ஆலயத்தில் இருந்து வெளியே வந்தபோது ஒருவன் மிகவும் பதற்றத்தோடு ஓடி வந்து அந்த வாலிபனின் பெயரை சொல்லி, அவனுக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். தெரியாது, என்ன நடந்தது என்று கேட்டேன். அவன் என்னிடம், அந்த வாலிபன் குடித்துவிட்டு வேகமாக பைக்கில் வரும்போது ஏதோ வாகனம் அவனை அடித்து தூக்கிவிட்டது, ஆள் அந்த இடத்திலேயே இறந்து போனான் என்று சொன்னான். அவன் அதை என்னிடம் சொன்னபோது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும்போது யாரும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. உங்களுக்கு வரும் பிரச்சனையோ வியாதியோ கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தரை விசுவாசியுங்கள். என்னாகமம் 16:32 நாம் வாசிப்போம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. இங்கே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக கோராகுவின் கூட்டத்தார் சுமார் 250 பேர் எழும்பி நிற்கிறார்கள். அவர்கள் மோசேயின் மனதை வேதனைப்படுத்தி கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று மோசேயோடு சொன்ன கர்த்தர் கோராகையும் அவன் கூட்டத்தாரையும் பூமி தன் வாயை திறந்து அவர்களை விழுங்கி போடும்படி செய்தார்.
ஒருவனும் மோசேக்கு எதிராக நிற்க முடியவில்லை. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே யெகோவா தேவன்தான் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்களை எதிர்த்து நிற்பவர்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்த்து நிற்கிற காரியங்களை, எதிர்த்து நிற்கிற பிரச்சனையை, எதிர்த்து நிற்கிற பிசாசின் கிரியைகளை நீர் நிர்மூலம் பண்ணி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, மோசேக்கு விரோதமாக எழும்பின கோராகு கூட்டத்தார் எத்தனை பேர்? ஏ 250, பி 200, சி 100, டி 10. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.